சூழ்நிலைகளை பார்த்து ஒரு பெரிய அங்கலாய்ப்புக்குள்ளே கடந்து போகிறதை பார்க்கிறோம். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், தீராத வியாதிகள், தொடர்கதையாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான போராட்டங்கள் இப்படி நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது சோத்திரம் இந்த ஆசாபை போல நம்மளும் அங்கலாய்க்க வேண்டியதாக இருக்கு. கர்த்தர் மறந்துட்டாரா, கைவிட்டுட்டாரா, கர்த்தர் நம்மளை நினைக்கலையா, இந்த பிரச்சனை மாறாதா, நமக்கு வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குமா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பாய் ஆசாப் அங்கலாய்த்ததை போல ஒருவேளை நாமும் அங்கலாய்த்தாலும் அங்கு ஆசாப்புக்கு ஒரு தெளிவை தேவன் தருகிறார். ஆமை சோத்திரம் 10வது வசனம் சொல்லுகிறது. ஆமை சோத்திரம், அப்பொழுது நான் இது என் பலவீனம். இது என் பலவீனம். என்ன பலவீனம்? தேவன் என்னை மறந்தார், என்னை கைவிட்டுட்டாரு, என்னை கவனிக்கிறதில்ல, சோத்திரம் பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறதே, போராட்டங்கள் தீராமல் இருக்கிறதே என்று சொல்லி ஆமை சோத்திரம் அங்கலாய்த்து தேவன் மறந்தார்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அது என் பலவீனம் என்று ஆமை சோத்திரம் ஆசாப் உணர்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 8லேருந்து வாசிச்சு பாருங்களே. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ, அவருடைய இரக்கத்தை எல்லாம் அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான் இது என் பலவீனம், இது என் பலவீனம். ஆமா, அப்படின்னா என்ன? என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய அவிசுவாசம். சூழ்நிலைகளை பார்த்து தேவன் என்னை மறந்தார்னு நான் என்ன பண்ணேன்? நினைக்கிறேன். இது என்னுடைய பலவீனம் என்று சொல்லி, ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அவர் ஆமை சோத்திரம் எத்தனையோ காலங்கள் எவ்வளவோ நன்மைகளை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? செய்திருக்கிறார். இப்ப நிகழ்காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதை பார்த்து தேவன் மறந்தார், கைவிட்டார்னு நினைக்கிறோம். இல்லை, இது என்னுடைய பலவீனம், என்னுடைய அவிசுவாசம். ஆமை சோத்திரம், நிச்சயமாகவே கர்த்தர் அவர் நினைவு கூர்ந்து என் பிரச்சனைகளை மாற்றி கொடுப்பார் என்று ஆசாப் சங்கீதத்தின் மூலியமாய் எழுதி உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்ம பிரச்சனைகள் உச்சத்துக்கு வரும்போது எல்லாரும் கைவிட்டதை போல இருக்கும், தேவனும் நம்மளை மறந்ததை போல இருக்கும், தேவனும் நம்மளை கைவிட்டதை போல இருக்கும். ஆனா ஒரு நாளும் தேவன் நம்மளை கைவிடவும் மாட்டார், நம்மளை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்முடைய அவிசுவாசம் புரிந்து கொள்ளும், அது நம்முடைய பலவீனம் புரிந்து கொள்ளும். சூழ்நிலைகளை பார்த்து தேவன் நம்மளை கைவிட்டதை போல இருக்குதுன்னு நினைச்சு அங்கலாய்க்கிறோம். ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமை சோத்திரம், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். கைவிட்டதை போல இருக்கும், ஆனா கடைசி நிமிஷத்துல அவர் கரம் பிடித்து நம்மளை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி விடுவார். அல்லேலூயா. அததான் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பேதுரு அவங்களோடு கூட சீசர்கள் அந்த படகுல கடந்து போறான். அப்படி படகுல தண்டு வலித்து கடந்து போகும்பொழுது 4ஆம் ஜாமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? கடல் மேல் நடந்து வருகிறார். கடல் மேல் என்ன பண்ணுகிறார்? நடந்து வருகிறார். இதை பார்த்த சீசர்கள் என்ன பண்றாங்க? ஆவேசம் என்று சொல்லி கத்தி அலறான், ஏதோ பேயோ ஏதோ ஆவியோன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான், நான் தான், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி தம்முடைய சீசர்களை என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அப்ப பேதுரு கேட்கிறார், நீரே ஆனால் நானும் என்ன பண்ணுகிறேன்? கடலில நடந்து வருகிறேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், வா. ஆண்டவர் என்ன சொன்னார்? வா அப்படின்னார். உடனே நடுகடல்ல அவ்வளவு பெரிய துணிச்சல், விசுவாசம். டபாலும் என்ன பண்றாரு? நடுகடல்ல இறங்கிட்டார். இறங்குனா அது தண்ணி மாதிரி இல்லை, அவருக்கு பாறையா இருக்கிறது. அழகா நடந்து வருகிறார். என்ன பண்ணுகிறார்? இயேசுநாதர் அங்கே நிற்கிறார், கடல்ல, நடுகடல்ல நிற்கிறார். இவரும் சோத்திர விசுவாசத்தோடு கடல்ல இறங்கிட்டார். இறங்கி அவர் என்ன பண்ணுகிறார்? நடந்து வருகிறார். ஆனா சோத்திரம் கொஞ்ச நேரத்துல கிட்ட இயேசுவிடத்துல கிட்டி சேர போகிறதுக்கு முன்பதாக பெரிய கொந்தளிப்பு, பெரிய சுழல் காற்று, பலத்த காற்று, புயல் போன்ற காற்று நாலா பக்கம் என்ன பண்ணுது? வீசுது. இந்த வீசுகிற கொந்தளிப்பை பார்த்த மாத்திரத்துல இவனுடைய விசுவாசத்தை விட்டுட்டான், தேவனை பார்க்கிற பார்வையை விட்டுட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். சில சமயம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார், கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வதிப்பார்னு ஒரு மிகப்பெரிய விசுவாசத்திற்குள்ள இறங்கி வந்துருவோம். அப்படி இறங்கி கொஞ்ச தூரம் கடந்து வரும்பொழுது சத்ருவினாலே, பிசாசினாலே, பலவிதமான சூழ்நிலை நமக்கு எதிராய் பலமாய் வந்து நிற்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன ஆயிரும்? தளர்ந்துரும். சோத்திரம், கர்த்தரை பார்க்கிற பார்வையை விட்டுட்டு பிரச்சனையை பார்க்கிற இடத்திற்கு நேராய் கடந்து போயிருவோம். அப்படித்தான் பேதுருவும் கடந்து போயிட்டார். இயேசுவை பார்க்கிற பார்வையை விட்டுட்டு
கடல் கொந்தளிக்கிற கொந்தளிப்பையும் காற்று பலமாய் வீசுகிறதை பார்க்கிற வேளையில போகும் பொழுது இவருடைய விசுவாசம் தளர்ந்து இவர் கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கிறார். கடலுக்குள்ள என்ன பண்ணுகிறார்? மூழ்க ஆரம்பிக்கிறார். அப்படியே மூழ்கிறார். அவருக்கு நீச்சல் தெரியும். சோத்திரம். அந்த நீச்சல்லாம் இந்த கொந்தளிப்புக்கு முன்னால செல்லாது. சோத்திரம். நம்முடைய திறமை, நம்முடைய அனுபவம், நம்முடைய படிப்பு, நம்முடைய பணபலம், சோத்திரம், நாம் சந்திக்கிற பிரச்சனைக்கு முன்னால செல்லாது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் முயற்சி எடுக்கல. அவருக்கு நீச்சல் அடிக்க தெரியாத. அந்த நீச்சல்லாம் அந்த சுனாமிக்கு முன்னால நிக்காது. சுனாமி கடந்த காலங்களிலே வந்ததே, எத்தனை ஆயிரங்களை வாரி கொண்டு போனது. அந்த சுனாமிக்கு முன்னால போய் நான் நீச்சல் வீரன், நான் ஒலிம்பிக்கில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், மெடல் பிடிச்சிருக்கிறேன்னா அது தூக்கி வீசிட்டு போயிடும் சுனாமி. அப்படிப்பட்ட கொந்தளிப்புக்கு முன்னால நிக்கிறார் யாரு? பேதுரு. அதனால கொந்தளிப்பை பார்த்தோன்னா நம்முடைய நீச்சல், நம்முடைய திறமைகள்லாம் செல்லாது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? அந்த கடலுக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்கிறார். சோத்திரம். அப்ப அந்த மூழ்கிற உச்சத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே என்ன பண்ணும்? ரட்சியும் என்று சொல்கிறார். சோத்திரம். காலு, வயிறு, சோத்திரம், கழுத்து, தலையை என்ன ஆயிருச்சு? மூழ்கிருச்சு. கடைசியில மூழ்க போது கை. அந்த இடத்துல எட்டி பிடிக்கிறார் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் கரத்தை பிடித்து மீண்டுமா என்ன பண்ணுகிறார்? அந்த கடலுக்குள்ளிருந்து தூக்கி எடுத்து மீண்டும் தன்னோட நிறுத்தி மீண்டும் படகுக்கு நேரா என்ன பண்ணுகிறார்? நடந்தே கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதானே கூட்டிட்டு வந்திருக்கணும். சோத்திரம். எடுத்து நிறுத்தினாரு. அதுக்கப்புறம் படகுக்கு என்ன பண்ணணும்? போகணும்ல. சோத்திரம். மீண்டும் கரத்தை பிடித்து படகுக்கு நேராய் கூட்டி வந்து தேவன் ஆச்சரியமாய் நடத்தினார். அதனால கைவிட்டதை போல இருக்கும். ஐயா முழுவதும் மூழ்கிருச்சியா, இருக்கிறது ஒரு ஜான் தான், இதை வச்சு எங்கிட்டு பிழைக்கிறது அப்படின்னு சில சமயங்கள்ல நம்ம அங்கலாய்க்கிறதா இருக்கலாம். அந்த ஒரு ஜான் போதும், தெய்வம் கையை பிடிச்சு தூக்கிடுவார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, சோத்திரம், நீங்க எவ்வளவுதான் மூழ்கினாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கைப்பிடிச்சு தூக்கி உங்களை நிலை நிறுத்தி உங்களை ஆசீர்வதித்து காண்பிப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தேவன் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் பயப்படாதீங்க. பேதுருவை தூக்கி எடுத்து நிறுத்தினது உண்மையானால் உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து நிறுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். ஆசாப் அங்கலாய்க்கிறான். அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் மறந்து, ஆண்டவரே நீங்க மறந்துட்டீங்களா, கைவிட்டுட்டீங்களா? ஆனா கடைசியில் அவன் சொல்லுகிறான், இது என்னுடைய பலவீனம். சூழ்நிலையை பார்த்து நான் அவிசுவாசத்திற்குள்ள போயிட்டேன். ஆனா வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன். தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறேன். அவர் ஒரு நாள் என்னை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார் என்று விசுவாசத்திற்குள்ளே பலப்பட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம். அதனால ஒரு நாளும் எதை குறித்து கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை தப்புவித்து பாதுகாத்து நமக்கு இருக்கிற சகல பிரச்சனையிலிருந்து விடுவித்து அவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆசாபின்